துட்டு எடுத்து வச்சிருக்கேன் மக்களே. அதெல்லாம் இருக்குமா, ஆனாலும் அண்ணிக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம் நினைக்கேன். ஒரு சுடிதார் எடுக்கலாம்ல? சரி போய் கேளு போ. நாத்து ஜம்மன் இருக்கியே. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி ப்ளீஸ் ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்களா, சுடிதார் எடுக்கிறதுக்கு. என்ன நாத்து என்ன ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் தூக்கி போடுத. நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? உரிமையா 1000 ரூபாய் தாங்க அண்ணி, எனக்கு ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டியதுதானே. என்னது பேச நிக்கியா? சொல்லுங்க தே, அப்படிதானே? ஆமா மருமல, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்போ நீ தான் அண்ணி, நான் தான் நாத்து. எப்படி ரூபா கேட்கணும்னு சொல்லி தரேன். நாத்து உட்காரு. இப்போ நீ யாரு? அண்ணி. நான் யாரு? நீங்க நாத்து. அண்ணி எனக்கு துணி எடுக்கணும், ஒரு 1000 ரூபாய் உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். பாத்தியா, இப்ப நீ கேளு பாப்போம். அண்ணி சுடிதார் எடுக்கணும், 1000 ரூபாய் தாங்க. செல்ல நாத்து, உனக்கு இல்லாத 1000 ரூபாயா? இந்த புடி என்ஜாய் பண்ணிட்டு வா. அம்மா நெக்லஸ் உன் கையால போட்டு விடுமா. உன் வட்ட கழுத்துக்கு தங்க மயில் அளவோல இருக்க. கேட்டி துட்டு எவ்வளவு ஆச்சு? எம்மா சேதாரம் செய்குலி எல்லாம் சேர்த்து 2 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு. எம்மா அங்க எங்க அக்கம் பக்கத்துல எதுவும் சொல்லி வச்சிராத. யாராவது போய் என் மாமியா கழுவிட்டு சொல்லி கொடுத்துட கூடாது. அவளுக்கு தெரியாம தான் நெக்லஸ் எடுத்திருக்கேன். அப்படியேடி, அதெல்லாம் பார்த்தேன். ஓஹோ, மாமியாருக்கு தெரியாம தான் இந்த கதை நடந்திருக்கு. என் மாமியாரிக்கு மட்டும் நான் நெக்லஸ் எடுத்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் டங்கு புங்குன்னு ஆடி போடுவா ஆடி. அம்மாக்கா நீ சொல்லு சரிதான். உன் மாமியாரி கொட்டு மேல இல்லாமலே ஆடி போடுவா ஆடி. மக்கா 2 லட்சத்தை எப்படி சேர்த்த? எம்மா நான் தான் உன் மருமண்ட சொன்னேன், உள்ள சம்பளத்தை உங்க அம்மா கரெக்டா ஒண்ணு சொல்லாண்டா, அப்படியே நம்ம நைஸா கொஞ்சம் ரூபாய் எடுத்து தனியா சீட்டு போடுவேனே. அதே மாதிரி 2 லட்ச ரூபாய் கிட்ட சீட்டு போட்டிருந்தாரு. அதுலதான் நெக்லஸ் எடுத்தோம். நாத்து உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிய. நானும் அடுத்த மாசத்துல இருந்து உள்ள சம்பளத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லாம நைஸா நானும் ஒரு தனியா சீட்டு போட்டு ஒரு நெக்லஸ் எடுத்து போடுதேன். என்னமா உடம்பு சரியில்லையா? அப்படியா? சரி சரி, நான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லுது, நீங்க கிளம்பி வாங்க. சரி, குக்கர்ல கொஞ்சம் சோத்த பொங்குவோம். ஏங்க சோறு தானே, இப்ப குக்கர்ல வச்சிருவேன். 10 நிமிஷம் ஆயிரும். இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பிடலாம். ஏடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? இப்பதான் போன் பண்ணாவோ, நான் 2 நாள் வந்து இங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா வந்தோடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனா. அதனை கேட்டேன், என்னத்தடா போன்ல பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு வரண்டா, உங்க தங்கச்சி வீட்டுல இருக்கட்டும். நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. பாருங்க, நீங்க ஒண்ணு விளக்காண்டா, எனக்கு எல்லாம் புரியும். நல்லா இருக்கும் போது உங்க தங்கச்சி வீட்டுல இருக்க வேண்டியது, ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே இங்க அனுப்பி விட்டுறது. ஏன் அங்க மெடிக்கல்ல 2 மாத்திரை வாங்கி போட்டு பேசாம அங்க இருக்க சொல்லுங்க. இங்க வந்துடாம ஆளை பாருங்க. யாருகிட்ட? என்கிட்டே வாக்கோ. ஆஸ்பத்திரி கூட்டு போவதுக்கு எவன்ட இருக்கு துட்டு? ஏடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னது எங்க அம்மைக்கு இல்ல, உங்க அம்மைக்கு. காலு உடம்பு சரியில்லையா உனக்கு? எனக்கு தெரியாத. ஐயோ மனுஷா, கல்லு கடை இருக்காரு. ஓடி போய் ஒரு காரை பிடிச்சிட்டு வரோம். ஒரு வாரம் லீவ் போடும், போவோம். எங்க அம்மையை கூட ஹாஸ்பிட்டலோட சேர்த்து பாப்போம்.